10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கும் போது எப்படி 2500 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், மோதிரம் போடுறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறக்குது? தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை குழந்தை பிறக்குது, எத்தனை கிராம் மோதிரம் போடணும்? மாமஞ்சீருன்னு சொல்லிவிட்டு இப்போ 10 பிள்ளைக்கு போட்டுவிட்டு விட்டுறக்கூடாது. அது எல்லாருக்கும் பாதிக்கும். எம்எல்ஏ யாருன்னே தெரிய மாட்டாங்க பப்ளிக்ல. இப்போ திருவாரூர் வேட்பாளர் ஓட்டு வாங்கினாரா, அந்த வேட்பாளர் யாரு என்னன்னே தெரியல, தெரியாமே ஓட்டு போட்டிருக்காங்க. அது இந்த ஆட்சி 6 மாசம் 5 வருஷம் நீடிக்குமா என்ன அப்படிங்கிறதே கஷ்டம் தான் தம்பி. சீமான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நாம் ஆமா, அவர் இனிமேல் அவருடைய வாக்கெல்லாம் நாங்க பிரிச்சுட்டா இனிமேல் அவரெல்லாம் அரசியல் தலையெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவரெல்லாம் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது, நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி? உங்க சீமானுக்காக உள்ளவங்க இருப்பாங்க, கட்சியிலேயே ஊறி போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு காலமும் மாற மாட்டான். சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் கட்சி மாறுவான். இப்போ எம்ஜிஆர் ரசிகர்னா மாறவே மாட்டான், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சிவாஜி ரசிகர்னா சிவாஜிக்கிட்ட தான் இருப்பான். இது எப்படின்னா அது ஆணவத்தில் பேசுகிற பேச்சு. அதெல்லாம் சீமானு பூட்டார், அவர் பூட்டார், சரத்குமார், அதெல்லாம் சும்மா. சீமானுக்கு உள்ளவங்க எப்போ என்றைக்கும் இங்கே ஓட்டு போடுறவங்க போடுவாங்க. இவர் வந்தது எப்படின்னா சினிமானுடைய பாணினால தான் வந்தது. ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் விடுங்க, மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், தம்பிகளை பார்த்து தம்பி அம்மாட்டான்னு சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், என்னது இப்படி சொன்னதும் பிள்ளை எதுவும் செஞ்சுக்குதோ என்ன ஒன்று தான். அந்த பாச உணர்வில் தான் இவருக்கு ஓட்டு விழுந்தது. ஏன்னா டிஎம்கே வரவங்களும் போட்டிருக்காங்க, ஏடிஎம்கே வரவங்களும் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. இன்னும் வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டசபையை நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படியா பாக்குறீங்க? அது எப்படின்னா தான் தலையில யானை மண்ணெல்லி போட்டுக்கிற மாரி தான். இது ஆணவத்தில் பேசுறாங்க, இது பதவிங்கிற ஆணவத்தில் பேசுறாங்க. அது கூட சீக்கிரம் கவுந்துப்படும். ஏன்னா இப்போயே மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி தான். இப்போ 4 பேர் கட்டி விட்டானே சரியா போட்டு. என் பொண்ணு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணி என் பேச்சு கூட இன்னைக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க ஓட்டே இல்லை தாத்தா. சினிமா வரது பார்த்து சொன்னிச்சே பேர்ல அவர் லாஸ்ட் நாள் நல்லா இருக்கு பிறகு அதை பார்த்துனா நான் இருக்கு ஓட்டு போட்டேன். உங்க பேத்தி சொன்னா போட்டீங்களா? இந்த போதை பொருள் வேணாங்க, அதை முன்னாடி தடுக்க சொல்லுங்க. இந்த நகை சம்பந்தமா தள்ளுபடி பண்றோம் போறோம் வரோம்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காப்ல. கொண்டு வந்தாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் இன்னைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல்வேறு கோளாறு நடந்துகிட்டு இருக்கு. மற்ற மந்திரியெல்லாம் இந்த நிர்மல் குமார் யாராவது அது ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாரு, அதுவும் பேசக்கூடாது. செங்கோட்டையன் எங்கேருந்து போனவர், இங்கேருந்து போனவர் தான். இன்னும் 4-5 பேர் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இவங்க பேசுகிறதுனால விஜய்க்கு தலைவலி தான், புரியுதா உங்களுக்கு? இது எப்படின்னா இந்த லோக்க மந்திரிகளை பேசணுன்னா விஜய்க்கு தலைவலி. அவர் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த அசாமியோ செய்ய விடாது இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பொம்பளை பிள்ளையில போய் கால முறையெல்லாம் தப்பு. அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரியா? அவர் அது பண்றது தப்பு. பள்ளிக்கூடத்துல சினிமா பாட்டு போட்டு ஆடுறாரு, அது தப்பு. அதாவது அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க. அதாவது எப்படின்னா சினிமாவிலேருந்து வந்தவங்க தானே. எம்ஜிஆர் வந்தாருன்னா அவருடைய கொள்கை பரப்பெல்லாம் வேற. ஏழைக்கு செய்யணும், நல்லபடியாக வாழணுங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் எல்லாமே செஞ்சார். சட்டமன்றத்துல ஸ்டாலின் தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சிம்பிள் காட்டியிருக்காரு. தோக்கடிச்சிட்டோம் அவங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு. அது தப்பு. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. நல்ல மனுஷன் இதை பற்றி பேசவே மாட்டான், புரியுதா உங்களுக்கு? தான் தோக்கிறது எவ்வளோ நாளைக்கு செல்லும், புரியுதா? அப்போ கேவலமாக போயிடும். இப்போ நிறைய திட்டங்கள் சொன்னாங்களா, 6 சிலிண்டர் கொடுப்பேன், அது மோதிரம் கொடுப்பேன், 2500 பணம் கொடுப்பேன் எல்லாம் சொன்னாங்களே. இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க, பணம் இல்லை கஜானாவில். அது எப்படின்னா அப்படியாப்பட்டவர் 20 லட்சம் கோடி கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லும்போது இந்த வாசகம்லாம் அவர் சொல்லக்கூடாது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கும் போது எப்படி 2500 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், மோதிரம் போடுறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறக்குது? தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை குழந்தை பிறக்குது, எத்தனை கிராம் மோதிரம் போடணும்? மாமஞ்சீருன்னு சொல்லிவிட்டு இப்போ 10 பிள்ளைக்கு போட்டுவிட்டு விட்டுறக்கூடாது. அது எல்லாருக்கும் பாதிக்கும். அது புரியுதா உங்களுக்கு? இப்போ பள்ளிக்கூடத்தில் சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் கொடுக்குறாங்க. அதேமாரி எல்லா கேசு பிள்ளைகளுக்கும் மோதிரம் போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா விட்டுட்டு தேட மாட்டாங்க யாரும். இவர் வந்தது எப்படின்னா சினிமானுடைய பாணினால தான் வந்தது. ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் விடுங்க, மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், தம்பிகளை பார்த்து தம்பி அம்மாட்டான்னு சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், என்னது இப்படி சொன்னதும் பிள்ளை எதுவும் செஞ்சுக்குதோ என்ன ஒன்று தான். அந்த பாச உணர்வில் தான் இவருக்கு ஓட்டு விழுந்தது. ஏன்னா டிஎம்கே வரவங்களும் போட்டிருக்காங்க, ஏடிஎம்கே வரவங்களும் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. புரியுதா? இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா ஏது இவங்களுக்கு ஆளு
புரியுதா உங்களுக்கு? அந்த நோக்கத்தில் வந்தவங்க தான் இவங்க. ஆனால் இவங்க நன்மை செய்யணும். அவங்க கட்சியில உள்ள ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ம். இது முதல் வெற்றி தான், இன்னும் வருங்காலத்துல எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபையா நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படியா பாக்குறீங்க? இப்படி அது எப்படின்னா தான் தலையில் யானை மண்ணெல்லி போட்டுக்கிற மாரி தான். தான் தலையில் யானை மண்ணெல்லி போடுன்னா எதிரியை முட்டாளாக்கி பேசுறது. இது வந்து ஆணவத்தில் பேசுகிறாங்க. இது பதவிங்கிற ஆணவத்தில் பேசுகிறாங்க. அது கூட சீக்கிரம் கவுந்து போடும். ஏன்னா இப்போயே மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி தான். இப்போ 4 பேர் கட்டி விட்டானே சரியாக போட்டு ஸோ என்ன நடக்குங்கிறது இப்போ அரசியலில் என்ன நடக்குங்கிறதே சொல்ல முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில். ஏதோ நம்ம வந்துட்டோம், பதவி வந்து நிரந்தரமாக இருக்கணும்னா அவர் வந்து பொறுமையை கையாளணும். யாரையும் எடுத்து எறிஞ்சு கவுத்தன்னு பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது எடப்பாடியாராக இருந்தாலும் சரி தான், ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி தான், ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி தான். யாரையும் வந்து முன்னாடி முதலமைச்சராக வந்து தரக்குறைவாக யாரும் பேசக்கூடாது. தோத்துப்புட்டு ஸ்டாலின் தோக்குறது வந்து முதல்ல ஒரு 1000 விளக்கு தொகுதியில் தோத்தாரு கிருஷ்ணசாமி கிட்ட. புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணசாமி கிட்ட தோத்தாரு. இப்போ தோத்துருக்காரு. இது வந்து வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. அந்த அல்பத்தனமாக பேசுறதெல்லாம் தப்பு. சீமான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நாம் ஆமாம், அவர் வந்து இனிமேல் அவருடைய வாக்கெல்லாம் நாங்க பிரிச்சுட்டா இனிமேல் அவரெல்லாம் அரசியல் தலையெடுக்க முடியாது ம். அப்படின்னு சொல்றாங்க. அவரெல்லாம் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது, ம். நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படியா பாக்குறீங்க? அதாவது அவங்க சீமானுக்காக உள்ளவங்க இருப்பாங்க. கட்சியிலேயே ஊறி போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு காலமும் மாற மாட்டான். சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் கட்சி மாறுவான். இப்போ எம்ஜிஆர் ரசிகர்னா மாறவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சிவாஜி ரசிகர்னா சிவாஜிக்கிட்ட தான் இருப்பான். இது வந்து எப்படின்னா அது ஆணவத்தில் பேசுகிற பேச்சு. அதெல்லாம் சீமானு வந்து பூட்டார், அவர் பூட்டார், சரத்குமார், அதெல்லாம் சும்மா. சீமானுக்கு உள்ளவங்க எப்போ என்றைக்கும் ஓட்டு போடுறவங்க போடுவாங்க. மற்ற நயனார் நாகேந்திரன் கட்சியில் இருக்காருன்னா அவங்களுக்கு உள்ளவங்க போடுவாங்க. ஏதோ அரசியல் சூழ்ச்சினாலே சில பேர் போவாங்க. புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் திருப்பி ரிட்டர்னில் வந்தாலும் வந்தது தான் சொல்ல முடியாது. அரசியல் இருக்க இங்கேருந்து போவாங்க, அங்கேருந்து வருவாங்க. ஐயா, இப்ப இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லையா, நிறைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகி இருக்காங்க. ஆமாம், சில இடங்கள்ல வந்து விஜய் வந்து 2 தொகுதியில இன்னும் ஒரு இடத்த ராஜினாமா பண்ணியிருக்காருல்ல, அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடந்தா மீண்டும் இந்த ஆளுங்கட்சியா இருக்கிற டிவிக்கு வர வாய்ப்பு இருக்கா, இல்ல மற்றவங்க? அது அங்கே உள்ள தொகுதி நிலவரத்தை பொறுத்து தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு கட்சியில் இருந்து ஜெயிச்சு விட்டு மறுபடியும் உடனே ராஜினாமா பண்ணணும். அது ஆணவ கோலைன்னு பேர். அது இது எப்படின்னா தன்னுடைய ஆணவத்தினால அடுத்தவனை அழிக்கிறது மாதிரி நினைக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? அது ஆணவ கோலைக்கு சமம். அது இதான் தான் மக்கள் நம்பிக்கை. என் பொண்ணு கூட என்னை வற்புறுத்தி தான் போட சொன்னிச்சுவோ, அதனால தான் நானும் போட்டோம். வேற ஒன்றும் மாற்று போட்டுட்டீங்க. போட்ட பிறகு நீங்க எதிர்பார்த்த மாற்றத்தை அவர் கொடுக்குறாரா, இல்ல ஏமாற்றமா இருக்கா? இல்லை, ஒரு 6 மாதம் டைம் கேட்டுருந்துக்காங்களா, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசனை பண்ணுற மாதிரி இருக்கும். சொன்னதெல்லாம் செய்வாரு நம்புறீங்களா, இல்ல செய்ய மாட்டாரா? வாய்ப்பு இல்லையா? சொல்றதையும் செய்யறதான் சொல்லுவோன்னு கலைஞர் சொல்லிட்டு இருந்தாரு. இதை மாறாட்டமா இவரு கொஞ்சம் புதுசா வந்து என்னமோ ஒரு புயல் அடிச்ச மாதிரி வந்து குதிச்சிட்டாரு. ஆமா, நீங்களாம் ஓட்டு போட்டீங்களா? நீங்க எதுக்காக ஓட்டு போட்டீங்க அவருக்கு? யார் சொல்லி ஓட்டு போட்டீங்க? என் பொண்ணு சொன்னிச்சு அட்வைஸ் பண்ணி. என் பேச்சு கூட இன்னைக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஓட்டே இல்லை. தாத்தா இந்த சினிமா படத்தை பார்த்து சொன்னிச்சு பேசல. அவர் லாஸ்ட் நாள் நல்லா இருக்கு பிறகு அதை பார்த்து தான் நான் போட்டு போட்டேன். ஓஹோ, உங்க பேத்தி சொன்னதெல்லாம் போட்டீங்களா? உங்க பேத்திக்கு எத்தனை வயசு? 4வது படிக்கிறாங்க. ஆமா. நடந்து கொண்டிருக்கிற இந்த தாவேக ஆட்சியில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்காங்க. இப்போ தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி கட்டில அமர்ந்துட்டாப்புல. இப்போ ஆட்சி கட்டில் அமரும் பொழுது அமர்றதுக்கு ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு இட பற்றாக்குறையில் பக்கத்தில் இருக்கிற இடதுசாரி கட்சிகளை ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க. இப்போ ஆட்சி அமைந்த பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடுத்துக்கிட்டால் விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன்களை வந்து முற்றிலும் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாப்புல. இன்றைக்கி அந்த கடன் தள்ளுபடியில் பல்வேறு குளறுபடிகள் வந்து இருக்குது. சாதாரண விவசாய தொழிலாளி குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வாங்கியிருந்தா தள்ளுபடி, 1 லட்சம் வாங்கியிருந்தா 5,000ன்னா அது எந்த முறையில் அது? ஆகவே விவசாய கடனுங்கிறத முற்றிலும் தள்ளுபடி பண்ணணும். விவசாயங்கிறது சாதாரணம் கிடையாது. வந்து மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு காற்றுல மழையில் அது மாதிரி இயற்கை இடர்பாடு தண்ணி இல்லாமல் அப்படி சேதமாகி அதை எப்படியோ பிழைக்க வச்சு அதை கொண்டு வர்றோம். அதுக்கு ஈடாக வந்து இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யணுன்னாக்கா
இந்த மாதிரி தேர்தல் காலத்தில் ஏதாவது ஒரு தள்ளுபடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்புல இருக்கும் பொழுது அதை வந்து செய்யாத இந்த அரசு வந்து அதில் வந்து ரொம்ப மௌனம் காமிக்கிறாங்க, மற்ற இது பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து மாமன் தங்க மோதிரன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் குழந்தைக்கு மேலே பிறக்குது. 5 லட்சம் 6 லட்சம் போன குழந்தைகள் பிறக்குது. ஆனால் அவங்க அனைவருக்கும் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரம் திட்டத்தை அமுல்படுத்த முடியுமா, அமுல்படுத்துவாங்களாங்கிற கேள்விக்குறியா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காப்புல. கொண்டு வந்தாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் இன்னைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல்வேறு கோளாறு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மேலும் இன்னும் கடுமையாக கொண்டு வரணும், அது கடுமையாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய பார்வை. இப்படி மக்களை வந்து பாதுகாக்கிற அதில் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாவட்டம் முழுதும் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஆறு வாய்க்கால் எல்லாம் தூர்வாரமாக அப்படியே நிற்கிது. அந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் வந்த பிறகு அப்படியே நடந்த வேலை அப்படியே கட்டாயிடுச்சு. அந்த வேலையை அதை வந்து கண்டினியூ பண்ணி அதையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு வந்து வறட்சி, இன்னைக்கு வந்து மேட்டூர் டேமில் தண்ணி கிடையாது, 78 அடி தான் தண்ணி இருக்கு, 35 அடி சேரு, மீதி இருக்கிற தண்ணி வந்துச்சுன்னா இங்கே வந்து சாவடியே பண்ண முடியாது. கர்நாடக அரசோட இந்த புதிய அரசு கேட்டு அங்கிருந்து நம்மளுக்கு உரிய தண்ணியை பெற்று நமக்கு கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடை பண்ணணும். வாக்குறுதி தேர்தலில் கொடுக்குற வாக்குறுதி அனைத்தையும் நீங்க செய்வதற்கான அந்த ஏற்பாடை பண்ணணும். பாத்தீங்களா, கஜனாவில் பணம் இல்லை, நாங்க வந்து வெள்ளரிக்கை விட போறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த ஆட்சி வந்தாலும் இப்போ வந்து மக்களுக்கு செய்யறதுக்கு ஏதாவது கடன் தான் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க. கடன் இருக்கு, அந்த கடனை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு பல்வேறு தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து அது மூலியமா வந்து நம்ம தமிழகத்துல வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணது கேட்டுக்கிட்டே முடிக்கிறோம். ஐயா, அந்த சட்டமன்ற நிகழ்வு பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்கன்னா அது சட்டமன்றம் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. பாத்தீங்கன்னா அது வந்து சினிமாவில் எப்படி நடக்குமோ அந்த தோரணையில் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு வந்து சபாநாயகர் வந்து அவர் பேசி அவருடைய அனுமதியோட சிலதை பேசணும், அதுக்கான இதை பண்ணணும். எல்லாம் வந்து படித்து கையில் வந்து பேப்பரை எழுதி வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மனசார கீழே இருந்து அவங்களோட அடிப்படையான அரசியல் தெரியாத இன்னைக்கு தடுமாறுற சூழல் இருக்கு. அவங்களுக்கு அரசியல் பயிற்சி பத்தாது. இன்னும் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான எந்தெந்த துறை அமைச்சர்களுக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான பயிற்சியோட வந்து சட்டமன்றத்துக்கு போகணும், மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை, எங்களுடைய பார்வையா இருக்கும். அவர்கள் வந்து கூட்டணி பேரத்தை முடிச்சுட்டேன்னு ஒரு சைகை காட்டினாங்களே, அதே சைகையை வந்து அவர் வந்து இனிமேல் ஸ்டாலினை வந்து அந்த தொகுதியில தோக்கடிச்சிட்டேன், உங்க அப்பாவை காணும் அப்படின்னு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அது இப்ப ஸ்டாலின்னா வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி. அடிப்படையா வந்து பல்வேறு வந்து அவர் காலத்துல எவ்வளவோ வந்து அரசியல்ல வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு, போராடி இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அது வாரிசா இருக்கிறது. ஒரு அமைச்சரை தோக்குறது ஜெயிக்கிறதே சகஜம்தான். ஆனா நாங்க தான் தோக்கடிச்சிட்டோம், நாங்க தான் பண்ணிட்டோம்னு சொன்னா அது வந்து அவங்க வந்து ஒரு பெருமையா வந்து பேசிட்டு இருக்காப்புல. அது வந்து எதிர்வரும் காலங்கள்ல அது வந்து உகந்ததா இருக்காது. இதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புல இருந்தவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த ஆட்சியை ஒரு செம்மையான அரசியல் ஆட்சியா கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுமே தவிர அது எதிர்கட்சியெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசி நாங்க வந்து அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோங்கன்னு சொல்றது வந்து சாத்தியப்படாது அப்படிங்கறதா எங்களுடைய பார்வையா இருக்கும். ஐயா, இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சிகள் வந்து அவங்களோட கொடியையோ அவங்களோட புகைப்படத்தையோ கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள்ல அரசு நிர்வாகங்கள்ல பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்போ வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட போய் விஜய் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து விஜய் மாமான்னு சொல்லுங்க, கடவுள் வாழ்த்து பாடலுக்கு பதிலா சினிமா பாடல் வந்து பாட சொல்லி எடுக்கிறது, வெயில்ல உட்காந்து அவரோட பிறந்த நாளுக்கு வந்து அவரோட புகைப்படத்தை குழந்தைகளை வச்சு வரைய வைக்கிறது, இது மாரி செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்கல்ல, அதான் இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? பள்ளி குழந்தைகளை வந்து இன்னைக்கு வந்து சின்ன பிஞ்சு குழந்தைகளை பூராவையும் வந்து இன்னைக்கு வந்து அரசியலா கொண்டு வந்து அவர் விஜய் வந்து சினிமாவில் நடிச்ச அந்த இதை கலையில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்ப இந்த ஆட்சியிலையும் கொண்டு வர முயற்சி பண்றாரு.
பள்ளி குழந்தைகளை அதில் வந்து ஈடுபடுத்த வேண்டியல. படிக்கிற பிள்ளைங்களை வந்து அங்கே கொண்டு போய் கொடியை காமிக்கிறது, விசிலை காமிக்கிறது, அது மாதிரி அவங்க தோழர்கள் அவங்க தொண்டர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மறுக்கணும். அது பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் ஈடுபடுத்தக்கூடாது. கல்லூரியில் அந்த மாதிரி அதை விட ஈடுபடுத்தக்கூடாது. கல்லூரியெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்கு. அதையும் ஒழுங்குபடுத்தணுங்கிறது தான் நம்முடைய கோல். நன்றிங்க. நன்றி வடியா. அவங்க தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இவங்க வாங்கி கொடுத்துதான் ஆகணும். மக்களுக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும். உங்களை நம்பினாங்கல்ல, அப்ப நீங்க மக்களை நம்பணும்ல. பெண்கள் பாதுகாப்பு எப்படிமா இருக்கு? குழந்தைகளுக்கு பாலியல் குற்றம் நடக்குன்னு சொல்றாங்க. தடுப்பு இந்த போதைப் பொருள் வேணாங்க. அதை முன்னாடி தடுக்க சொல்லுங்க. போதைப் பொருள் முன்னாடி தடுக்க சொல்லுங்க. இந்த நகை சம்பந்தமா தள்ளுபடி பண்றோம் போறோம் வரோம்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே நடக்கல. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில எதுவும் முன்னேற்றம் இருக்கா? இல்லப்பா எந்த முன்னேற்றமுமே கிடையாது. இப்ப வெற்றி பெற்றிருக்காங்களா எம்எல்ஏ, அவங்கள்ட்ட உங்கள்ட்ட ஓட்டு கேட்டிருப்பாங்கல்ல. இப்போ வெற்றி பெற்ற பிறகு உங்களை எல்லாம் சந்திச்சு உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறேன்னு சொன்னாங்களா? சந்திக்கல. ஒரே ஒரு நாள் நன்றி சொல்லிட்டு போனாங்களா, அவ்வளவுதான். மறுபடியும் யாருமே வரல. அவங்கதான் ஜெயிச்சுட்டாங்கல்ல, அப்ப வர்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது ஒரு பொதுமக்களா ஒரு பேரண்டா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை? அரசியல்வாதி மாதிரி தெரியல தம்பி இதை நடக்கிறது. இந்த ஆட்சி அரசியல்வாதி நடத்துற ஆட்சி மாதிரி தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆண்டிருக்கு, கலைஞர் ஆண்டிருக்காரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு, அம்மா ஆண்டிருக்காங்க. பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிற ஆண்ட நாடு தமிழ்நாடு. இதில் என்னமோ கண்ணுக்குட்டி சுத்தமா இன்னைக்கு 40 நாள் ஆட்சியில் 200 பேர் கற்பழிப்பு நடந்திருக்கு. சின்ன 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை எல்லாத்தையும். நான் ஆட்சிக்கு வந்தாக்கா அண்ணா சொன்னது மாரி ரூபாய்க்கு ஆட்சிக்கு வந்தால் அண்ணா சொன்னது மாரி ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுவோம்னு சொன்னது மாரி நான் சிலிண்டர் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன். இப்போ பிள்ளைங்களுக்கு மோதிரம் வாங்கி கொடுப்பேன். விவசாய கடனை ரத்துப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி விஜய் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லைங்களா? சொல்லவே மாட்டேங்கிறாரு சட்டசபையில். அவர் போட்டு அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அது அரசியல் அனுபவம் இல்லாத காரணம் தான். அது பாருங்க, மேட்டூரில் எல்லாரும் திமுக காலத்துலேயும் அண்ணா திமுக காலத்துலேயும் மேட்டூரில் ஜூன் 12 தண்ணி திறப்பாங்க. தண்ணி திறக்கலாம், என்னால் தண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது. விவசாயிகளுக்கு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புரியல, இருக்கா சரியா புரியல. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இருக்க ஆற்றலும் திறமையும் கிடையாது. இந்த ஆதா அர்ஜுனர் இருக்கார், அவர் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இருக்கிற கண்டுபிடி கலசுற மாரி அவங்க இருக்கிற எம்எல்ஏ பூரா விவரம் முடியாத எம்எல்ஏவாக இருக்காங்க. எம்எல்ஏ யாருன்னே தெரிய மாட்டாங்க தம்பி பப்ளிக்கில். இப்போ திருவாரூர் வேட்பாளர் ஓட்டு வாங்கினாரா, அந்த வேட்பாளர் யாரு என்னன்னே தெரியல, தெரியாமே ஓட்டு போட்டிருக்காங்க. அது இந்த ஆட்சி 6 மாசம் 5 வருஷம் நீடிக்குமா என்ன அப்படிங்கிறதே கஷ்டம் தான் தம்பி. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் செய்தியாளரை சந்திக்க மாட்டாரு, சட்டமன்றத்துல பேச மாட்டாரு. அது என்னன்னே தெரியல தம்பி. ஒரு அரசியல்வாதி பார்க்கணுமா இல்லையா, பேசணுமா இல்லையா, விளக்கம் சொல்லணுமா இல்லையா, அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. அதை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறாரு. சட்டசபையில பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா காலத்துல நீங்க எவ்வளோ பார்த்துருப்பீங்க, அம்மா காலத்துல பார்த்துருப்பீங்க. சட்டசபையில பதில் சும்மா அமைச்சர் கேட்டாரா அடுத்த நிமிஷமே பதில் சொல்லுவாங்க. அடுத்த நெக்காத்து முன்னே பதில் சொல்லுவாங்க. அதுமாரி கலைஞரும் பேசுவார், அதுமாரி ஸ்டாலினும் பேசுவார். நிர்வாகத்தை எப்படி கொண்டு வரணும், நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன, நாட்டினுடைய பொதுமக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு அவங்களுக்குலாம் புரியும். இவர் சின்ன பையன் தானே, அவருக்கு புரியல அரசியல் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர்லாம் சினிமா வந்தாருன்னு சொன்னாருன்னு நீ கிட்டத்தட்ட ஒரு 250 படம் 250 படத்துல கொள்கைப்பாட்டு தத்துவப்பாட்டு படத்துல பூரா எந்த படத்துல எடுத்துட்டீங்கன்னா தத்துவப்பாட்டு கொள்கைப்பாட்டு இல்லாமல் இருக்காது. நீங்களாம் நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. காதல் பாட்டு படத்துலயே ஒரு தத்துவப்பாட்டு வரும். இதை ஒட்டி ஒரு கேள்வி சார். சமீபத்தில் நடந்த கூட்டத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு. ஆமா தம்பி. அவர் இவர் விஜய் நடிச்ச ஒரு படமுமே நல்ல படம் கிடையாது, படத்தையே நல்லதா கொடுக்க முடியாது, ஆட்சியை நல்லா கொடுப்பான்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்ல அவர் சொல்றது உண்மைதான் தம்பி. அது அவர் சொல்ற படம் ஒரு படம் என்ன, விஜய் படத்துல என்ன, நீங்க ஒரு கருத்தை சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, குத்தாட்டம் தான். அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது.